ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6:15க்கு தான் நான் எந்திரிச்சேங்க. எந்திரிச்சோடனே டீ ஒரு கப் வச்சு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் 2 பாப்பாங்களுக்கு தண்ணி காய வச்சுருந்தேன். ஒரு அடுப்பில் சாதம் வடிக்கலான்னு சொல்லி தண்ணி காய வச்சுருந்தேங்க. அரிசியும் ஊற வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வாங்கிட்டு வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமையே விட்டுட்டேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் ஆகிருச்சு. அது சரி மீதி இருக்க நல்லதையாவது எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு கிள்ளி வச்சுருந்தேன் கீரையை. மத்தியானத்துக்கு வந்து தக்காளி கீரை இது போட்டு தாங்க கடைய போகிறேன். சாதம் வடித்ததுக்கப்புறம் அதே அடுப்பில் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாங்காய் பச்சடி, லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் இது தாங்க நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடெல்லாம் தொடச்சிட்டு இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வெற்றிலை தீபம் போடலான்னு தான் வேலையெல்லாம் வேகமாக பார்த்துட்டு இருந்தேன். மத்தியானத்துக்கு வடித்த சாதம், இது தேங்காய் சாதம் மத்தியானத்துக்கு. இது கீரை குழம்பு, தக்காளி கீரை போட்டு கடைஞ்சிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி. காலையிலைக்கு தோசை, தேங்காய் சட்னி. இவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். நம்மளோட வெற்றிலை தீபம் இதோட 2வது வாரங்க. இன்னும் 7 வாரம் போடணும். என்னோடய வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வெற்றிலை தீபம் போட்டு வேண்டிக்கிட்ட அத்தனை பேரோட வேண்டுதலும் நிறைவேறணும்னு நானும் இன்றைக்கி வேண்டிக்கிட்டேன். இந்த வெற்றிலை தீபம் உங்களால் 9 வாரம் ஏற்ற முடியலனாலும் 3 வாரம் 5 வாரம் இப்படி கூட நீங்கள் வேண்டிக்கிட்டு ஏற்றிக்கலாங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.